வாலிதைன், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வதை அந்த சூரா லுக்மானிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு செய்ததாக சொல்லுகிற அந்த 10 முத்தான உபதேசங்களில் இரண்டாவது உபதேசம் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோரை துன்புறுத்தக்கூடாது. இந்த செய்தியை பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்கள் சிறுவர்களாக இருக்கிற போது இதனை அவருடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக அது அவர்கள் பெரியவர்களாகிற போது எங்களோட உம்மா இப்படி எங்களை சொல்லி தந்தார், எங்களோட வாப்பா இப்படி சொல்லி தந்தார் என்று அது அதனுடைய நடத்தையிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை கொண்டு நாம் நல்லுபதேசம் செய்தோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவனுடைய தாய் அந்த மனிதனை சிரமத்துக்கு மேல் சிரமங்களை எதிர்கொண்டு கருவிலே சுமந்தாள். வஃபிஸாலுஹு ஃபி ஆமைன், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிற காலம் 2 ஆண்டுகளாகும். எனவே கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை எதிர்கொண்டு அந்த தாய் குழந்தையை சுமந்ததோடு மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகள் அவள் பால் ஊட்டினாள். எனவே எனவே மனிதனே, நீ முதலாவது எனக்கு நீ நன்றி செலுத்து, அடுத்ததாக உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி உடையவனாக இரு, நீங்கள் என்னிடத்தில் தான் திரும்பி வர வேண்டியிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரா லுக்மானிலே சொல்லி காட்டுகிறார். எனவே பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் இந்த உபதேசங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் என்று எடுப்பதோட நாங்களும் எங்களுடைய பெற்றோர்கள் விடயத்திலும் இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர் உயிரோடு இருந்தால் அவர்களோடு கண்ணியமாக நடக்க வேண்டும். விசேடமாக ஒரு பிள்ளட உதவி பெற்றோருக்கு எப்ப தேவைப்படுகிறது என்றால் அந்த பெற்றோர் வயோதிபர்களாக முதுமையில் இருக்கிற போதுதான் தேவை. அந்த பெற்றோருக்கு வருமானங்கள் லட்சக்கணக்கில் வந்து இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காசு இல்ல தேவை. அந்த பிள்ளைகள் வந்து அவங்க நோய்வாய்ப்பட்டு முதுமையின் காரணமாக அழைப்படைந்து சோர்வடைந்து தங்களுடைய வேலைகளை தாங்களாக செய்ய முடியாமல் இருக்கிற கண் பார்வைகள் இழந்து கால்கை சோர்வடைந்து நடக்க எழும்ப இருக்க முடியாமல் தவிக்கிற போது தங்களுக்கு உதவிக்காக யாரையாவது எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதே போன்று அவர்கள் ஓடி ஆடி திரிந்தவர்கள் அந்த முதுமை காலத்திலே தங்களோடு யாராவது வந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும், தங்களோட சோகங்களை தங்களுடைய கடந்த கால கதைகளை யாருடனாவது கதைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு பல ஆஜத்துகள் தேவைகள் இருக்கு. இந்த விடயங்களை அவருடைய மனசு நோகாமல் மிக பக்குவமாக கையாள வேண்டியது பிள்ளைகளுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் தனக்கு அடுத்ததாக அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு தனக்கு அடுத்ததாக பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக பல இடங்களில் சொல்லுகின்றார். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லது தீர்ப்பளித்திருக்கின்றான். எப்படி? அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் ஒருவனை தான் நீங்க வணங்கணும் என்றும் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் தீர்ப்பாக ஆக்கியிருக்கிறான் அல்லது கட்டளையாக விட்டிருக்கின்றான். அல்லாஹ்வை வணங்கணும் என்று எப்படி அல்லாஹ் சட்டமாக்கினானோ அதுபோல பெற்றோருக்கும் பிள்ளைகள் நல்லுபகாரம் செய்யணும், பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும் என்றதையும் அல்லாஹ் சட்டமாக்கி. இன்னைக்கு பெற்றோர்களை கவனிக்காத எத்தனையோ பிள்ளைகள், பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் ஒப்படைத்து விட்ட எத்தனையோ பிள்ளைகள், நடுத்தெருக்களிலே பெற்றோரை கைவிட்ட பல பிள்ளைகள் என்று செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த நேரத்தில் இந்த அல் குர்ஆனிய வசனங்களை நாங்களும் நடைமுறைப்படுத்துவதோடு நமது பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற போது இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அந்த பெற்றோர்களில் 2 பேருமோ அல்லது ஒருவருமோ அவங்க முதுமை அடைந்து வயோதிப நிலை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை சீ என்று கூட ஏளனமாக இழிவாக அவங்களை பேசிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றார். சீ என்ற அந்த வார்த்தை என்பது அவங்களை இழிவுபடுத்துகிற எந்த ஒரு அமைப்பிலும் நீங்க செயற்பட்டு விட வேண்டாம். வலா தன்ஹருஹுமா, அந்த 2 பேரையும் நீங்க விரட்டி விட வேண்டாம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு சங்கையான வார்த்தைகளை பணிவான வார்த்தைகளை பேசுவீர்களாக என்று அல்லாஹ் பேசு. முதுமை அடைகிற பெற்றோருடைய வார்த்தைகளே நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லக்குள்ள எனக்கு வழிபடுங்க, என்ன வணங்குங்க என்று சொல்லி போட்டு அடுத்ததாக பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனங்களுடைய தொடரிலே சொல்கிறான். அவங்களுக்கு இழிவான வார்த்தைகளை பேசுறார், அவங்களை விரட்டி விடாதீங்க, அவங்களோட பணிவாக நடந்து கொள்ளுங்க. இன்னொரு இடத்துல உங்களோட பணிவினுடைய இறக்கையை தாழ்த்து விடுவீர்களாக அவருடைய விஷயத்தில் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிக்கார். பெற்றோரை துன்புறுத்துகிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவளுக்கு உணவுக்கு கொடுக்காமல், சரியான உணவு கொடுக்காமல், மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்காமல், தங்குறதுக்கான சரியான இட வசதிகள் செஞ்சு கொடுக்காம, இன்னும் பெற்றோரை முதுமையான நிலையில் ஒருவாய் சோத்துக்கும் அல்லது சில அத்தியாவசிய தேவைகளுக்குமாக கையேந்துகிறவர்களாக சில பிள்ளைகள் விட்டிருக்கின்றார். இது அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துன்புறுத்துதலாகும். பெற்றோரை துன்புறுத்துவதனை உக்கூகுல் வாலிதைன், பெற்றோரை துன்புறுத்துதல் என்று சொல்லப்படும். இந்த இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? சஹாபாக்கள் ஆம் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். சொன்னார்கள் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொன்னார். இரண்டாவது பெற்றோரை துன்புறுத்துவது என்று சொன்னார். இதை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லணும். ஏனென்றால் நாங்களும் முதுமை அடைகிற நேரம் நமது பிள்ளைகள் இந்த அநியாயத்தை நமக்கு செய்யாம இருக்கிறதுக்கும் அதே போன்று நாங்களும் இதை பேணி நடக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைகளும் நமக்கு பணிவிடை செய்கிற ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்குவார். நாம நினைக்கலாம் நம்மகிட்ட பணம் இருக்கு, காசு இருக்குது, அல்லது நம்மள்கிட்ட செல்வாக்கு இருக்கிறாங்கலாம். அந்த முதுமை பருவம் என்பது நம்ம பணத்தால ஒன்றும் செய்யறார். நான் அண்மையிலே ஒரு சகோதரை சந்திக்க சென்றிருந்தேன். அவர் ஒரு பெரிய கல்வி அதிகாரியாக இருந்தவர், மாகாண கல்வி பணிப்பாளராக இருந்தவர். அவருடைய 4 பிள்ளைகள், 4 பேரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒருத்தரும் நாட்டில் லண்டன்ல கனடாவில் இருக்கிறார். அவர் வைவும் ஒரு அரச
ஊழியர், ஒரு ஆசிரியை, 2 பேரும் பென்ஷன்ல வீட்டுல இருக்கிற நேரத்துல பெரிய வசதியான வீடுகள், திடீரென ஒரு நாள் விழுந்து வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவரால இயலாம் அந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அந்த நேரங்கள்ல அவரை சொந்தக்காரர்கள் சிலர் பாக்குறாங்க, இருந்தாலும் அவருக்கு கடும் ஏக்கமாக இருக்கிறது. இந்த முதுமையான நேரத்தில் அவருக்கு நல்ல பென்ஷன் வருது, வைஃபுக்கும் வருது, 2 பேரும் தான் லட்சக்கணக்கில் வருது. ஆனா அந்த காசை வச்சு என்ன செய்யுது, கூட தன் பிள்ளைகள் இல்லையே என்ற மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோட இருக்கிறார். அப்ப இந்த நேரத்துல அந்த பிள்ளைகள் அவரை கைவிடல, அவங்களோட மச்சினமார் குடும்ப ஆட்களை எல்லாம் போட்டு பாக்காங்க கேட்காங்க, இருந்தாலும் நம்மளோட மகன் இல்லையே, நம்மளோட மகள் இல்லையே பக்கத்துல என்ற மிகப்பெரிய ஒரு கவலையும் ஏக்கமும் அவங்களுக்கு இருந்து தான் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி, எப்படின்னா இந்த நிலையில திடீரென்று மவுத்தாயிட்டோம்டா நம்மளோட பிள்ளை நம்மளோட பக்கத்துல இல்லாம இருக்குது என்ற ஒரு பெரிய ஒரு வேதனையோட அவரோட நாள் கழிகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அன்பான தாய்மார்களை சகோதரர்களே, எனவே பெற்றோருடைய விஷயத்துல நாங்கள் பார்த்து அவங்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும். அப்போதான் அல்லாஹு தாலா நமது பிள்ளைகள் நமக்கு பணிவிடை செய்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவார். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய நபியை, நான் ஜிஹாதில கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார். ஒரு நல்ல திடகாத்திரமான ஒருவர் வாலிபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹய்யுன் வாலிதா, உங்களோட பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி ஆம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அப்படியா நீங்க யுத்தத்துக்கு ஜிஹாதுக்கெல்லாம் வர தேவை, நீங்க போய் உங்களோட பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்க, அது உங்களுக்கு ஜிஹாது செய்த கூலியை தரும் என்று சொன்னார். பெற்றோருக்கு, முதுமையில் இருக்கிற பெற்றோருக்கு பணிவிடை செய்யறதே அது ஒரு ஜிஹாத் தான், நீங்க அதை செய்யுங்க, நீங்க ஜிஹாதுக்கு வர தேவை என்று திருப்பி அனுப்பிவிட்டார். இந்த செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகிறது. எனவே பெற்றோருடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அல்லவா, ஒரு மனிதனுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் அந்த பாக்கியத்தை அடைஞ்சி அவன் சொர்க்கம் நுழையவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, நான் ஆமீன் என்று என்னை சொல்லுமாறு அவர்கள் பணித்தார்கள், நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று. வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தும் ஒருவன் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு சொர்க்கம் போறதுக்கு தகுதி பெறலண்டா அவன் நாசமாகட்டும் என்று பதுவா செய்தார்கள் என்றால் இந்த விடயம் எந்த அளவுக்கு என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே